3.14ல் தேர்ட் சம்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ஆல்ஃபா கமா பீட்டான்னு கொடுத்துருக்கு. கீழே கொஸ்டினில் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே கொடுக்கல பாரு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு பாரு, இந்த கணக்குள்ள இந்தா இது ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு, இந்த பாரு ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிவன் ஈக்குவேஷனை எடுத்துக்கோ. x² plus 6x minus 4 is equal to 0. ax² plus bx plus c is equal to 0. aக்கு 1 இல்லைன்னு சொல்லிடாத. 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது முன்னாடி உள்ள நம்பருக்கு பேர். எக்ஸுக்கு முன்னாடி இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், x²க்கு முன்னாடி இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². தனியாக இருக்கிற நம்பருக்கு பேர் கான்ஸ்டன்ட். சரியா? கம்பேர் பண்ணிக்க. b equal to 6, b equal to 6, c is equal to let alpha and beta are the roots of the equation. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிரு. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிரு. SR ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் b by a மைனஸ் 6/1. அப்போ என்ன வந்துடும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா c by a. நீ பரீட்சையில் ஓப்பன் பண்ணி எழுதிக்கோ, சில டீச்சர்ஸ் திட்டுவாங்க. ரைட், c by a என்ன இருக்கு? -4/1னா இதுதான் ஒரு ஸ்டேஜ். 2 மார்க் போடுவாங்க. இதுக்கு அடுத்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதுதான் கணக்கு. இப்போ இது ரெண்டையும் எடுத்து போன கணக்கில் ப்ளஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, செஞ்சுட்டு வந்துட்டிய, அதை மட்டும் ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டிய. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? இதோட நிறுத்திட்டு கணக்கை பாரு. என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. போன கணக்கில் வந்து வேல்யூன்னு கேட்டிருப்பான், அதனால இதை வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க, செஞ்சிருப்பிய. இதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டனால கவனி, சொல்கிறத கவனிச்சுக்கோ. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டனால கணக்கு நிறைய தூரம் தள்ளி விட்டுட்டேன். ஆன்சர் ரெடி பண்ணுறேன். த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ்ன்னு எழுதுறேன். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இல்லை சார் எனக்கு இது தெரியாது அப்படின்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் என்னது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்னது 0. கீழே உள்ளதோட எழுதிக்க, மேலே உள்ளதோட தேவையில்லை. ஏன்னா இல்லை ஆல்ஃபா பீட்டா போட்டிங்கன்னா கணக்கு ஒரு மாதிரியா தெரியும். இப்போ நான் இதான் எய்ம் பண்ண போகிறேன். இதான் எய்ம் பண்ண போறேன்னு சொல்லிவிட்டு டேய் எஸ்ஆர் கண்டுபிடிச்சு பிஆர் கண்டுபிடிச்சு இதில் போட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டா பயில தனமா இங்கே பாரு, அதே திருப்பி எழுதிப்பிடாத. இந்த கழுதையை திருப்பி எழுதுனீங்கன்னா அதுதான் திருப்பி வரும். பாதிராத்தான் செய்வேன். அந்த எழுதுன எய்ம்னு சொல்லிட்டாரு, எஸ்ஆர் கீழே பிஆர், இந்த கண்டுபிடிச்சிட்டோம் எஸ்ஆர் பிஆர், அப்போ திருப்பி தலால தான் போகும் கணக்கு. இந்த பாரு, நல்லா யோசிச்சு பாரு. -6 கண்டுபிடிச்சிருக்க, -4 கண்டுபிடிச்சிருக்க. இதில் -6 போட்டால் என்ன ஆயிரும்? +6 ஆயிரும், -4 ஆயிரும், கணக்கு இருந்துடும் மேலே. அது கிடையாது இங்கே ஆட்டைக்கு. என்னன்னா இங்கே பார், இந்த மேலே கொடுத்துருக்கான் பார், ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர், அதை வச்சு செய்யணும். இப்போ தான் கணக்கு. α² அண்டு என்னது, இதுல இருந்து எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும், 2 கூட்டணும். இதுல இருந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், 2 பெருக்கணும். இந்த ஆன்சரை தான் அங்கே அப்ளை பண்ணணும். புரியுதான்னு பாரு சொல்றது. இதுதான் கணக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு வந்துட்டேன். அப்போ எதுக்கு சார் இதுல அப்ளை பண்றதுக்கு? இப்போ இதில் டைரக்ட் அப்ளை பண்ண முடியாது. இது ஃபார்முலா நான் இருக்கான்னு பாரு. வருதா? இப்போ இதுக்கு அப்ளை பண்ணு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன இருக்கு? -6² -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா என்ன இருக்கு? -4. சரியாடா? 36 பிளஸ் என்னது 8 என்ன வரும்? 44. இப்போ எஸ்ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எஸ்ஆரை தான் அங்கே கொண்டு போடணும். புரியுதான்னு பாரு. ப்ராடக்ட் 2 ஸ்கொயரை தூக்கி சேர்த்துரு மேலே, அப்படி சேர்த்துக்கோ. அப்போ 4 -4 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும்? 16. இந்த ரொட்டேட் பண்ணி ஆன்சருக்கு வந்துட்டேன் கீழே. இந்த இங்கே வந்துருச்சு, கேப் இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. இந்த ஆன்சர் வந்துட்டேன். x² மைனஸ் அங்கே என்ன வந்துச்சு? 44. -44 + 44. சரி, அப்படியே இருந்துட்டு போகுது. ப்ளஸ் இதுக்கு என்ன வந்துச்சு? இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு சொன்னது. தெரியுதா சொல்றது? இப்போ அப்படியே செகண்ட் கணக்கு கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்துலயுமே ஆல்பா பீட்டால அது செஞ்சிரு. எது செஞ்சிருன்னா மேல ஒன்று போட்டு காமிச்சல ஒரு செட்டு எஸ்ஆர், அதை கண்டுபிடிச்சு அடுத்து மூவ் பண்ண போறேன். இதுல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டுருந்துச்சுரா? சொல்லு. அடிமா போறான் பாரு, அது சர்வேஸ் மணி மாதிரி ஆயிட்டான். 2/ஆல்பாவா? 2/பீட்டா. புக்கை பார்த்து ஒழுங்கா சொல்லு. சரி, இது 2 எஸ்ஆர் கண்டுபிடிக்க போறேன். எஸ்ஆர்
2 by alpha plus 2 by beta. அப்ப கீழே என்ன வெரிக்கலாம் ஆல்பா பீட்டா கிராஸ்ல போகும்ல அப்ப 2 ஆல்பா 2 பீட்டான்னு வரும் கரெக்டான்னு பாரு கரெக்டா இல்ல 2 பீட்டா 2 ஆல்பான்னு வரும் 2 வெளியே எடுத்துருவோமா 2 வெளியே எடுத்துட்டோம்னா புரியுமான்னு பாத்துக்க இப்ப 2 ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு புரியுதான்னு பாத்துக்க எங்க இருக்கு தெரியுதா அது ஃபர்ஸ்ட்ல உள்ளது அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கன்னு சொன்னேன் பாத்துக்க மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 2 2 2 சார் 4 3 2 சார் 6 3 வருது எதுக்கு எஸ்ஆர் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 2 பை ஆல்பா இன்ட்டு என்னது 2 பை பீட்டா மேல அப்படியே மல்டிப்ளை பண்ணா 4 பை ஆல்பா பீட்டா 4 பை மைனஸ் 4 அடிச்சு என்ன வரும் மைனஸ் 1 இப்போ நான் ஈக்குவேஷன் வரேன் therefore the quadratic equation is அப்படின்னு எழுதுறேன் சரியா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் எக்ஸ் பிளஸ் பிஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு அவ்வளோதான்டாமா புரியுதான் பாரு அப்படியே கணக்கை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுதா பாரு ஆனால் மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியே இருக்கு தெரியுதா அதுதான் என் கணக்கு அப்போ ஆன்சர் என்ன கொடுக்கணுன்றதை எய்ம் பண்ணி கொடுத்தினா தான் படிக்கக்கூடிய ஆள் கவனமாக செய்யணும் ஈக்குவேஷனா இப்படி காட்டணும் வேல்யூன்னு கேட்டால் நம்பரை காட்டிட வேண்டியதான் கூட்டி கழிச்சு பெருக்கி அந்த மாதிரி நம்பரை காமிச்சிடணும் புரியுதா சொல்றது பார்த்துக்க மறந்துடாத ஏன்னா திருப்பி ரிவைஸ் பண்ண முடியாது நம்மளால டைம் கிடைக்காது அதுக்காண்டி சொல்ல வரேன் நல்லா படிக்கிறாள் பின்னாடியே ஓடியா அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னொன்று இருக்கா அவ்வளோதானா சொல்லு தாரடா தம்பி ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ஆமா எஸ்ஆர்ரா ரெண்டையும் கூட்டணும் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ரெண்டுல ஆல்பா பீட்டா காமனா இருக்கு இதுலயும் ஆல்பா இருக்கு இதுல ஆல்பா இருக்குல்ல இதுலயும் பீட்டா இருக்கு இதுலயும் பீட்டா வெளியே எடுத்துட வேண்டியதானே வெளியே எடுத்தா உள்ள என்ன வரும் ஏன் சார் எடுக்கிறேன்னு இப்பதான் அப்ளை பண்ண முடியும் மைனஸ் 6 4 ரைட்டா ப்ராடக்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஆல்பா கியூபு பீட்டா கியூபு ரெண்டையும் சேர்த்து ஹோல் கியூபு இதுக்கு என்ன வந்து ஆன்சரு -4 ஹோல் கியூபு மைனஸ் 3 டைம் போட்டால் மைனஸ் -4 4 சார் 16 16 4 சார் 64 therefore quadratic equation சரியா the quadratic equation எழுதிட்டு ஈஸ்ன்னு எழுதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர்எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இங்கனக்குள்ள மைனஸ் தான் வரணும் மறந்துடாத சொல்லிட்டேன் அடி வாங்காத இதே மாதிரி தான் 2.9ல 2.9ல தான் இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க 2.9 இப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் இவன் தான் மேட்ரு இந்த இது ரெண்டு தான் கொடுத்துருப்பா 2.9ல எதுக்கு எழுதிருவியா 3.9ல சாரி 3.9ல அப்படியே அப்ளை பண்ணிடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் ஆடா 3.9ல ஃபர்ஸ்ட் ரோமேட்டரை இந்த ஃபார்முலா தான் எழுதி செய்வோம் அது ரெண்டு ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க புரியுதா அப்படின்னு பார்த்துக்க இது 5 மார்க் கணக்கு எல்லாமே பார்த்து நிதானமாக செஞ்சுக்க சொல்லிட்டேன் 3 சம்மு இருக்கு பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜை முடிச்சுட்டு அடுத்தடுத்து செய் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டுனா 2 மார்க் கொடுப்பா அடுத்து இது எல்லாமே கேட்க மாட்டாங்க ஏதாவது 1 2 தான் கேட்பாங்க இதில் 3மே கேட்டிருப்பான்னு நினச்சிடாத ஏதாவது 1 தான் கேட்பாங்க ஒன்று ஃபர்ஸ்ட் ரோமேட்டர் கேட்பாங்க இல்லைன்னா செகண்ட் ரோமேட்டர் கேட்பாங்க இல்லைன்னா தேர்ட் ரோம் 1 மட்டும் தான் கேட்பாங்க 1 மட்டும் தான் கேட்பா சொல்கிற புரிஞ்சுக்கோ நீ வரல மொத்தத்தையும் கேட்பா நினைக்காத ஆனால் புரிஞ்சு செய்யணும் ஆன்சர் என்ன கொடுக்கணும் கடைசியில் என்ன கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தெரிஞ்சுக்க 2 வேல்யூனா ப்ளஸ் பண்ணி ஆன்சர் எடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சிரு டேய் முகமது கவனி விளாண்டுக்கிட்டு இருக்காத அதே டைமில் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி முடிச்சிரு புரியுதான்னு பார்த்துக்க இதுதான் கணக்கு